அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிம்களை அவங்கள்ட்ட இருந்து அவங்க கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த எபிசோடில் இது 5வது எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர், அது மட்டும் இல்லை சிறந்த அரசியல் விமர்சகரும் கூட. அவங்க கடந்து வந்த பாதை, அவங்கள்ட்ட இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அவங்கள்ட்டயே நாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க ஹதரத்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹதரத், நீங்கள் உங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றுமே அதில் எல்லாமே ஒரு தகவல் களஞ்சியம் மாதிரி அதில் இருக்குது. வெறுமனே அந்த பேச்சுக்கான அந்த நீட்டி முழக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த பேச்சாக எடுத்துக்கிட்டாலும் அந்த பேச்சில் பல தகவல்களை நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் சமீபத்தில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, பிடிச்சிருந்தது என்னன்னா, ரம்ஜானில் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் அப்படின்னு சொல்லி சூரா பக்ராவுக்கு அந்த ஆயத்துக்கு நீங்கள் தஃப்சீர் விளக்க உரை செஞ்சுருந்தீங்க. அதை ரொம்ப டெப்த்தாக பல தகவல்கள், கிபிலா ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஃபஸ்ட்டு பைத்துல் முகத்தஸை கொடுத்தான், அப்போ எந்த கட்டத்தில் காபத்துல்லாவை பார்த்து அல்லாஹ் தொழுவ சொன்னான் அப்படின்னு நிறைய தகவல்கள் அதில் சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு பேச்சுக்காக அதுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளவு தூரம் மெனக்கடுறீங்க? ஓய்வு நேரங்கள் அப்படின்னு எதுவும் வச்சுக்கிறது இல்லை. அதிகமாக படிக்கிறது, ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொன்னால் சில கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் 40 பக்கம் படிக்கிறது. பல நூல்களில் இருந்து திருக்குர்ஆனுடைய விரிவுரைன்னு வந்தால் பல அறிஞர்கள், பல இமாம்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கடந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விரிவுரைகள், நிகழ்காலத்தில் நாம் வாழ்கிற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் ரொம்ப தெரிஞ்சுக்க முயற்சி எடுப்பேன். என்றால் ஆங்கிலத்தில் வந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளில் யூசுப் அலியினுடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப எல்லாருமே சிலாகித்து சொல்லுவாங்க. கொள்கை ரீதியாக அவரோட மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப புகழ்மிக்கது. இந்த இன்ஜினியர் யூசுப் அலின்னு சொன்னாங்க. இன்ஜினியர் யூசுப் அலிங்கிற ஆக்சுவலி அவர் ஒரு ஷியா, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அது அவர் நீங்கள் சொல்கிறது வேற, அவர் ஹைதராபாத்காரர், அவர் வேற. இவர் எழுதியிருக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய விரிவுரை என்பது ரொம்ப அவர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, குர்ஆனுக்கு சிறந்த விரிவுரை என்பது காலம்தான் குர்ஆனுக்கு சிறந்த விரிவுரை அப்படின்றாரு. அப்போ குர்ஆனுடைய ஒரு வாக்கியம் அல்லது ஒரு கலிமா, ஒரு வார்த்தை, இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு அறிவு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து வேறொரு புரிதலை தரும். ஸோ அதனால நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது நம்ம காலத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் கொஞ்சம் தகவல்களை எடுத்துட்டா ஒரு ஸ்டஃப்பாக நின்று பேச முடியும் அப்படின்றதுல தேடல்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குறது தான் காரணம், வேற. இப்போ நீங்கள் மொழிபெயர்த்துக்கிட்டு வர்றீங்க. மொழிபெயர்த்துட்டு வரும் பொழுது ஏன் யூசுப் அல் கர்லாவி அவங்க மேலே உங்களுக்கு ஒரு தீராத காதல்? நிறைய கிதாபுகள், அவங்களுடைய கிதாபுகள் மொழிபெயர்த்திருக்கீங்க, அது என்ன காரணம்? அவர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நூல்கள் யூசுப் கர்லாவி எழுதியிருக்கிறாரு. அதில் நாம் படித்தது ஒரு 32 33 புத்தகங்களை தான் நான் படிச்சிருக்கேன். அவர் எழுதினதை நான் பாதிய கூட என்னால் படிக்க முடியலை. நாம் வாழ்ந்த காலத்தில், நாம் வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு அறிஞர். அவர் கருத்து வேறுபாடுகளுக்கு இடையிலும் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடுவதற்கான புள்ளிகளை இஸ்லாம் வைத்துத்தான் இருக்கிறது அப்படின்னு அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாதங்கள்ல அவருடைய அறிவுல மயங்கின நாள் தொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 23 25 வருடங்களாக அவருடைய நூல்களை
தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறார். நிகழ்காலத்தில் முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு அவர் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளில் இருந்து தெளிவான வழிகாட்டுதல்களை முன்வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அறிஞர் அவர். அவருடைய உஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடிய முகமது அல் கசாலி போன்றவருடைய நூல்களையும் நான் பெரிதாக வாசித்திருந்தாலும் கர்லாவினுடைய நூல்கள் மேலே மையல் வர்றதுக்கு காரணம் எளிமையான அதே நேரத்தில் ரொம்ப கூர்மையான அவருடைய எழுத்து நடை. அதே போல அவர் எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர் கையில் எடுத்து கொண்டு போனது இமாம் கசாலியுடைய இஹ்யாஉல்முத்தீன் அப்படின்றத 4 பாகத்தை தான் எடுத்துக்கொண்டு போனார். அது அவருடைய தன்னுடைய இதில் சொல்லி காட்டுவார். ஸோ அதனால அவர் ஒரு புரட்சிகரமான இயக்கத்தில் தன்னை வளர்த்திருந்தாலும் நான் ஆன்மீகத்திலிருந்து நெறி தவறாமல் நின்றதற்கு இந்த நூல்கள் எனக்கு பெரிதாக உதவி செய்தது. இமாமுல் கசாலி பைன மாதிஹிஹி வ நாகிதிஹின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இமாம் கசாலி விமர்சிப்பவர்களும் பாராட்டுவோரும் அப்படின்ற மாதிரி ஒரு நூல், அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஸோ அவருடைய எழுத்து நடை வாசிப்பதற்கு சுவாரஸ்யமானதாகவும் அதே நேரத்தில் நம்முடைய சிந்தனை பள்ளியோட ஒத்து செல்லக்கூடிய சிந்தனை பள்ளியை கொண்டவராக அவர் இருப்பதும் உலக முஸ்லிம்களை ஒன்றிணைப்பதற்கு ஓரணியில் திரட்டுவதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பாயிண்ட்ஸுகள் இருக்கின்றன, புள்ளிகள் இருக்கின்றன என்று அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திலும் கவரப்பட்டு அவருடைய ஒரு மானசீகமான மாணவராக என்னை நான் வரித்து கொண்டேன். அதுதான் காரணம். அவங்களுடைய கிதாபுகளில் புத்தகங்களில் நீங்கள் முதல்ல மொழிபெயர்த்தது எந்த கிதாபு, எதனால அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு? அஸ்ஸபுரு ஃபில் குர்ஆனில் கரீம்னு ஒரு அற்புதமான ஒரு நூல். தஃப்சீருல் மௌதுஈன்னு ஒரு கான்செப்ட். அதாவது அந்த கான்செப்ட் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. அந்த கான்செப்ட் எனக்கு அறிமுகமானது கர்லாவியினுடைய எழுத்துக்கள் வழியாகத்தான். அதாவது கருப்பொருள் அடிப்படையில் குர்ஆனுக்கு விரிவுரை, ஆயத்துக்களின் சீரியல் அடிப்படையிலேயோ அல்லது திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களின் அடிப்படையிலேயோ அல்லாமல் கருப்பொருளின் அடிப்படையில் விரிவுரை. அதாவது ஒரு தலைப்பு, உதாரணத்துக்கு அஸ்ஸபுரு ஃபில் குர்ஆனில் கரீம், அல் இல்மு வல் அக்லு ஃபில் குர்ஆனில் கரீம், அத்தவக்குலு ஃபில் குர்ஆனில் கரீம். இப்படி குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய இல்ம் அக்ல பத்தியான ஒரு தஃப்சீர், அது சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் வரிசைப்படுத்தி நூல் எழுதியிருக்கிறாரு. நான் முதல்ல மொழிபெயர்த்தது அஸ்ஸபுரு ஃபில் குர்ஆனில் கரீம் அப்படின்ற அந்த நூல். அதில் இமாம் கசாலியுடைய இதுகளை கொண்டு தான் அந்த முதல் பக்கத்திலேயே இமாம் கசாலியுடைய மேற்கோள்களை அதில் காட்டிடுவார். சுவாது பே ரே இந்த சொற்களால் உருவான எழுத்துக்கு என்ன அர்த்தம்? சபுர் என்பது ஒருத்தன் நம்மளை அடிக்கும்போது வாங்கி கொண்டிருப்பது என்பது அல்ல. அதில் ஹராமான பொறுமை, கடமையான பொறுமை, முஸ்தஹப்பான பொறுமை, இப்படி பொறுமையை பல வகையாக அதை பிரித்து சுமார் 90க்கும் மேற்பட்ட வசனங்களை தொகுத்து ஒரு விரிவுரை. அதுதான் என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு நூல். என்னோட கர்லாவின் மீது மையல் ஏற்படுவதற்கு அந்த நூல் எனக்கு பெரிதும் காரணமாக இருந்தது. அதுதான் முதல்ல வாசிச்சதுங்களா? இல்லை, அதுக்கு முன்னால் கர்லாவுடைய நூல்கள் நிறைய நான் வாசிச்சிருக்கேன். மொழிபெயர்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ யூசுஃபுல் கர்லாவிட்ட இருந்து சமீபத்தில் நீங்கள் மொழிபெயர்த்துக்கக்கூடிய புத்தகம் சமீபத்தில் எதுவும்? ரொம்ப கடைசியாக மொழிபெயர்த்து வெளிவந்த நூல் ஃபிக்ஹுல் அவுலவியாத் அப்படின்னு சொல்லிட்டு, அது தமிழில் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃபிக்ஹுல் அவுலவியாத்னா எதற்கு முன்னுரிமை தருவது என்பதை புரிதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படியெல்லாம் போட்டால் அது வாசகர்கள்ட்ட அது போய் சேராது. அதனால ரொம்ப நீட்டி முழக்காம எது முதலில், ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட்னு ஆங்கிலத்தில் ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரியாரிட்டி. உலகத்தில் நான் பிஸியாக இருக்கேன், பிஸின்னு ஒன்று உலகத்தில் கிடையாது, ப்ரியாரிட்டி தான் இருக்கு. இப்போ நேரம் ஒரு 2 மணி நேரம் கிடைக்குது, நீங்கள் தூங்க போறீங்களா, எதையும் வாசிக்க போறீங்களா, அல்லது பஜாரில் போய் நீங்கள் சுத்த போறீங்களா, எதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க? அப்போ வேற யாரும் ஃபோன் பண்ணா நான் இப்போ பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே படிச்சுட்டு இருப்பீங்க, பஜாரில் சுற்றிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒன்று வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ பிஸின்றதே ஒன்று கிடையாது, ப்ரியாரிட்டி தான் இருக்குது. இது பேசிக்கான ஒரு விஷயம். இதை இஸ்லாமிய பார்வையில் ரொம்ப அற்புதமாக அவர் டெவலப் பண்ணி ஹதீஸில் இருந்தும் இமாம்களுடைய கருத்துக்களில் இருந்தும் திருக்குர்ஆன்ல இருந்தும் அது ஒரு பெரிய கான்செப்டாக அழகாக டெவலப் பண்ணி எழுதியிருப்பார். ஃபிக்ஹுல் அவுலவியாத்னு ஒரு நூல். அது ரொம்ப சமீபத்தில் மொழிபெயர்த்த. இந்த
பேச்சு நீங்கள் பேச்சுத்துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக மெனக்கெட்டது, அது மாதிரி வந்து அதில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, நீங்கள் ஏறின முதல் மேடை? எனக்கு வந்து மதரசாக்களில் ஓதுற காலத்திலேயே நம்ம படிக்கிறத, நம்ம பாடங்களில் உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லி தர்றத மக்களுக்கு அவங்களுக்கு புரிகிற ஸ்டைலில் சொல்லணுன்றது ஒன்று. ரெண்டாவது, அடிப்படையிலே நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னால் நம்மளை நம்பி வந்து உட்கார்றாங்க, இவர் வந்து ஏதோ நமக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழியை சொல்லிடுவார், ஏன்னா இவர் வந்து அல்லாஹ் ரசூலோட அவங்களுடைய மொழிகளோடையும் அவங்களுடைய நூல்களோடையும் கான்டாக்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை சொல்லிடுவாருன்னு நம்பி நம்மளை நம்பி முன்னால காதுகளை தீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்றது முதல் கான்செப்ட். அதுதான் அதனுடைய முதல் கான்செப்டே வந்து அதுதான், முதல் இலக்கு வந்து அதுதான். அப்போ எனக்கு ஓதுற காலத்திலேயே எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உஸ்தாது டிஜே சலாவுதீன் ரியாஜி அவங்க தான். அவங்க வந்து என்னை ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. அவங்க என்னை ஏற்றி விட்ட மேடைகளின் எண்ணிக்கைக்கு வந்து அளவே கிடையாது. அரசியல் மேடைகளாக இருந்தாலும் ஆன்மீக மேடைகளாக இருந்தாலும் என்னை இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க. கல்யாண வீடுகளில் வந்து நீங்கள் எப்படி பேசணும், நீண்ட நெடும் நேரங்கள் வந்து கல்யாண வீடுகளில் மக்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து இருக்க மாட்டாங்க. அவச்சொற்களை வந்து கல்யாண மேடைகளில் மௌத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரியான சொற்களே வரக்கூடாது அப்படியெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை உருவாக்குனதில் ஹஸரத்துக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதை இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லி டிஜேஎம்எஸ் வந்து மிக முக்கியமாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் ஓத போனதே பேட்டை தானா? நான் வந்து சொன்னால் சிலருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஹிஃபுல் ஓதுனது வந்து தூத்துக்குடியில். அப்போ தூத்துக்குடி மம்பூர் சலாம் அரபு கல்லூரி வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்துட்டு இருந்தது 1981. பூவாறு ஹஸரத்துன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அப்போ முதல்வர். அப்போ நான் ஹிஃபுல் அங்கே ஓதுனேன். ஒரு வருஷம் அங்கே ஓதிட்டு அப்புறமா வந்து கடையநல்லூர் பேட்டையில் ஜலாலியான்னு ஒரு மதரசா இப்போவும் நடந்துட்டு இருக்குது. அந்த மதரசாவில் ஹிஃபுல் ஓதி முடித்தேன். அதுக்கப்புறமாக வந்து 1வது ஜும்ரா வந்து காயல்பட்டணம் மஹலராவில் ஒரு 6 மாதம் ஓதிட்டு அதுக்கப்புறமா தென்காசி சொந்த ஊர்லேயே வந்து ஓதினேன். அப்புறமா வந்து 2-3 நீடூரில் ஓதினேன். அப்புறம் 4லேருந்து ரியாதுல் ஜினானில் ஓதினீங்க. அப்பயே இந்த அரசியலில் அதை வந்து பார்க்கறது, அதை கவனிக்கிறது, அந்த ஈடுபாடுலாம் இருந்துச்சா? அரசியல் நிகழ்வுகளுக்கு சிராஜுல் மில்லத் அப்துல் சமதினுடைய பேச்சுக்கள் மேலே எனக்கு ஒரு அளவு கடந்த இது. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும். அவருடைய எழுத்துக்களை வந்து நான் பல தடவை படிச்சிருக்கேன். அப்போ எழுத்துக்கள் இந்த மாதிரி வந்து புத்தகங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. கிடைச்ச புத்தகங்களை எதையுமே வந்து நான் விட மாட்டேன். வீரம் செறிந்த இஸ்லாம் அப்படின்ற நூலுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய முன்னுரை வந்து அணிந்துரை வந்து எனக்கு மனப்பாடம். அந்த அளவுக்கு. அதே மாதிரி வந்து தமிழ் தர்ஜுமாவில் வாப்பா எழுதின தமிழ் தர்ஜுமாவில் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த முன்னுரை வந்து எனக்கு மனப்பாடம். அது படித்து நான் அதை மனப்பாடமாகவே எனக்கு ஆயிடுச்சு. அவருடைய உரைகளையும் கேட்பதற்கு நான் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போயெல்லாம் கேட்கறது, அப்படி ஒரு ஈடுபாடு. அப்படியே அவருடைய ஆன்மீக பேச்சுக்களையும் அரசியல் பேச்சுக்களையும் கேட்க ஆரம்பிச்சு தான் அது மெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அறியாமலே அது. ஆனால் எந்த புள்ளியில் நான் ரொம்ப ஈடுபட்டேன்றதை என்னாலேயே சரியா வந்து சொல்ல முடியாது. என்னால் வந்து அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது எந்த புள்ளியிலேருந்து. அப்போ பத்திரிகைகள் படிக்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து நக்கீரன்லாம் அப்போ வரல. அப்போ ஜூனியர் வேர்டன் அதுதான் ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் நக்கீரன் வந்தது. அப்படி படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஈடுபாடு வந்ததுதான். இப்போ அரசியல் நிகழ்வுக்கு இது வரைக்கும் சரி, அதை டிபேட்லாம் கூட வந்து கலந்துருக்கீங்க, விவாதங்களில் கூட வந்து நீங்கள் போய் கலந்துக்கிட்டு இருக்கீங்க.
அப்படி விவாதங்களில் போய் கலந்துட்டு இருக்கும்போது எப்படி ஒப்பீடு செஞ்சு பார்ப்பீங்க? அதாவது இஸ்லாமியுடைய கைடன்ஸையும் இன்னைக்குள்ள அரசியல் நிகழ்வுகளையும் எப்படி ஒப்பீடு செஞ்சு பார்ப்பீங்க? அதாவது உலகத்துல நான் அறிந்த வரையில் அப்படின்னு சொல்றதை விடவும் உலக அரசியல் வரலாற்றை எழுதியிருக்கக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் மிகவும் மலைச்சு திகைச்சு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். நீங்க வந்து ரசூலுல்லாவை விடவா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி நம்ம ஒப்பிட முடியாது. ரசூலுல்லா வந்து ஒப்பிட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களையாவது எப்படி சொல்லிடுவாங்கன்னா, அவங்க வஹீயின் அடிப்படையில் அவங்க இயங்குனாங்கன்னு ஒரேடியா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்துல அப்படி வந்து அவங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் ஒரு ஆட்சியாளர் வந்து எப்படி இருக்கணும், எப்படி சிந்திக்கணும், மைனாரிட்டிகளுடைய விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்த நடவடிக்கை மைனாரிட்டிகளுடைய பாதுகாப்புக்காக தொலைநோக்கு அடிப்படையில் வந்து இன்னொரு 200-300 வருஷத்துக்கு அப்புறமாக கூட இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மைனாரிட்டிகளுக்கு, சிறுபான்மை சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க தொலைநோக்கு அடிப்படையில் சிந்திச்ச இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது இன்னைக்கு மைனாரிட்டிகள் எப்படி நடத்தப்படுறாங்க? ஏன்னா நம்ம மைனாரிட்டி இந்தியாவில். அப்போ மைனாரிட்டிகள்கிட்ட ஒரு அரசு எப்படி நடந்துக்கிடணும், ஏன்னா எப்படி இங்க நடந்துக்கிடப்படுகிறது அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்றதுக்கு ஒரு பெரிய அறிவும் ஆற்றலும் தேவைப்படும்னு நான் நினைக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஹிஸ்டரியை வந்து நம்ம ஒரு மீளாய்வுக்கு, ஒரு மீள் வாசிப்புக்கு நாம அந்த கோணத்துல உட்படுத்தும் போது நமக்கு ஒரு பெரிய பார்வை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முறையா இருந்தாலும், அது மாதிரி உமையாக்களுடைய ஆட்சி முறை, அப்பாசியாக்களுடைய ஆட்சி முறை, ஓட்டமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி முறை, இதில் எல்லாத்திலையுமே வந்து மைனாரிட்டிகளை அவங்க எப்படி நடத்திக்கிட்டாங்கன்னா, அவங்க இந்த அந்த 3 உமையாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானியார்கள்னு இந்த 3 பேரையும் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னா, இவங்க தான் உலக இஸ்லாத்தை வந்து 8 திக்குகளுக்கும் கொண்டு போனவங்க. அவங்க ஏதோ போர் நடத்தி மட்டும் கொண்டு போயிட்டாங்கன்றது இல்லை. அவங்களுடைய கனிவான அணுகுமுறையும் அவங்களுடைய நேர்மையும் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்துச்சு. அதுக்கு விதையாக இருந்தது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நடவடிக்கைகளும் அவங்களுடைய அணுகுமுறையும் தான். ஸோ இதை நம்ம படிச்சுட்டா நமக்கு ஒரு பெரிய விஷன் நமக்கு வந்துடும். இன்னைக்கு உள்ள அரசியல் நிகழ்வுகளை எப்படி கவனிக்கணும், எப்படி பார்க்கணும். இந்த மைனாரிட்டினா நம்ம மட்டும் இல்லையே, சீக்கியர்கள் ஒரு மைனாரிட்டி தான். நம்மளை விட மைக்ரோ மைனாரிட்டி, சின்ன மைனாரிட்டிகள் எல்லாம் கூட இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் இந்த அரசு எப்படி நடந்துக்கிடுது, ரொம்ப தப்பு. நம்மளை விட மோசமா நடத்துது பல மைனாரிட்டிகளை. நம்ம முஸ்லீம்கள் நடத்துறதை விடவும் மோசமா நடத்துது. அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வரலாறுகள் இருந்தா போதும் நமக்கு. நீடூர்ல ஓதிட்டு இருக்கும்போது யார்ட்டெல்லாம் ஓதுனீங்க? உங்களுக்கு யாரெல்லாம் உஸ்தாதா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில்? நீடூர்ல வந்து 2வது சும்ராவும் 3வது சும்ராவும் ஓதுனேன். நஹவு ஓதுனது வந்து இன்னைக்கு பனைக்குளத்துல இமாமா இருக்காங்க, காஜா சரத்துன்னு சொல்லிட்டு. அவங்க தான் அடிச்சு நகு சொல்லி தந்தாங்க. அதை நான் அவங்கள்ட்ட ஒரு தடவை சொன்னேன், அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது வந்து எனக்கு பல நூல்களை இன்னைக்கு நம்ம அரபு நூல்களை ரொம்ப சரளமாக வாசிக்கிறதுக்கு அது எனக்கு பேருதவியா இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா கூஃபாவினுடைய அரபி ஒரு மாதிரி இருக்கும், பஸ்ராவுடைய அரபி ஒரு மாதிரி இருக்கும், துருக்கியில பிறந்து வளர்ந்தவங்க அரபு மொழியை கற்று எழுதக்கூடிய நூல்கள் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சவுதியினுடைய அரபி ஒரு மாதிரி இருக்கும், லெபனானுடைய அரபியர்கள். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப சரளமாக வாசிக்கக்கூடிய ஒரு அடிப்படையா எனக்கு வந்து நஹு கிதாபுகள் தான் வந்து கொடுத்தது. அதை எனக்கு கடையநல்லூர் அவங்களுக்கு சொந்த ஊர், நீடூர்ல உஸ்தாதா இருந்தாங்க. நஹு சம்சுல் ஹாஸிரத் அப்போ முதல்வர் நாசிர். அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அழகா பாடத்தை பிடிப்பாங்க. முதல் வருடம் ஒரு மாணவன் யாற்ற வந்து சஞ்சானி இதெல்லாம் ஓதி இருக்கிறானோ, சரவமியத்தம் எல்லாம் ஓதி இருக்கிறானோ, அதே உஸ்தாது கிட்ட தான் மறு வருஷம் அவன் இது ஓதுவான். அதாவது வந்து ஹிதாயத்துன்னா ஓதுவான், கத்ரன்னதா ஓதுவான். அதே உஸ்தாது கிட்ட மறு வருஷம் அவன் அல்ஃபியா ஓதுவான். ஏன்னா இந்த வருஷம் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் முதல் கிதாபு வந்து சஞ்சானி ஆத்து வரானா, அவன் அப்படி வந்து தப்சீர் ஜலாலின் அவ்வல் சானி 2 வருஷமும் ஒரே உஸ்தாதிட்ட ஓதுற மாதிரி இப்படித்தான் ஹஸரத் பாடம் வந்து பிரிச்சு போடுவாங்க. நஹ்வு, தஃப்ஸீர், ஹதீஸ் எல்லாமே அப்படி ஒரே உஸ்தாதிட்டே அவன் தர்பியத் ஆகட்டும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. அதனால காஜா ஹஸரத்தினுடைய இது வந்து எனக்கு பெருசா
அப்போ ஷம்சுல் உதாது முதல்வராக இருந்தாங்க, இவங்கள்ட்ட நகம் ஓதனீங்க. ஆமா. வேற முக்கியமான ஓஎம் ஹசரத்து கிட்ட பாடம் ஓஎம் ஹசரத்து எங்க பீரியட்ல தான் ஃபத்வா எழுதுவாங்க. என்ன அப்போ வந்த புதுசாங்க ஓஎம்எஸ் வந்த புதுசா இருக்கலாம், ஓஎம் வந்து நாள் இருக்குங்கள இருக்கலாம், எனக்கு வருஷம் கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. அதாவது இப்போ வருஷத்தை சொல்றதா இருந்தா அவங்களுக்கு வந்து 84 85 அப்படி 84 85 இந்த காலகட்டம் 85. அப்போ ஹசரத்துக்கிட்ட வந்து நாங்கள் உருது ஓதனோம். ஒரு தடவை கூட ஒரு மேடையில் வந்து ஒரு உருதுகாரர் ரொம்ப நேரம் பயன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஹசரத்து வந்து அவரை சீக்கிரம் முடிக்க சொல்லணும்ட்டு பேப்பர்ல எழுதுனாங்க. அபி 5 மினிட்ஸ் மே கதம் கரோ அப்படின்ட்டு எழுதிட்டு என்கிட்ட பக்கத்துல இருந்து எலியாஸ் 5க்கு வந்து 3 புள்ளி வருமா, பேக்கு 1 புள்ளி வரும், 5ன்னு வருமா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நிச்சயமா 5 புள்ளி இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஹசரத்து அப்படின்னு சொன்னேன். ஹசரத் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஹசரத் நான் உங்கள்கிட்ட தான் உருது போதுனேன் அப்படின்னு சொன்னேன். ஹசரத்துக்கு அந்த மாதிரி நினைவுபடுத்தினேன். ஹசரத்துட்ட உருது பாடம். மற்றபடி அங்கே ஓதும்போது இன்னைக்கு தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய BMZ ஜியாவுதீன் ஹசரத் வந்து அவங்கள்ட்ட ஒரு பாடம் ஓதணும். அவங்க என்ன ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அப்போவே அது மாதிரி நீடூர் இப்போ முதல்வர் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹசரத் வந்து புருதா வந்து அந்த மாதிரி. இது நீடூர்ல முடிச்சுட்டு காயல்பட்டினம் போனது அது 1வது அங்க யார்கிட்ட ஓதுனீங்க? காயல்பட்டினத்துல வந்து ஃபாரூக் ஆலிம் சொல்லிப்போம் ஒஃபாத் ஆயிட்டா. என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. நான் மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது டக்குன்னு முந்தி பதில் சொல்லுவேன், என்ன கேள்வி கேட்டலாம் அப்படி. அதனால ஒரு தனி பிரியம். நான் திரும்ப ஜாவியாவுக்கு நான் வந்து உஸ்தாதா போயிருந்தேன். அப்போ ஜாவியால முதல்வர். உஸ்தாதா போகும்போது எனக்கு வந்து என் மேல ரொம்ப அன்பு செலுத்தி எல்லா உஸ்தாதர்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இவர் வந்து சின்ன பிள்ளையிலே வந்து ரொம்ப துருன்னு இருப்பாரு, பாடங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாருன்னு. அது எனக்கு மறக்காம ஹசரத்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப அது பட்டம் வாங்கிட்டு ஜாவியால தான் இல்ல பட்டம் வாங்கிட்டு நான் 2 வருஷம் இமாமத்து பண்ணியிருந்தேன். 91ல் பட்டம் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம இருமேனிங்கிற ஊர்ல ஒரு 2 வருஷம் ராமநாதபுரத்துல. அந்த மக்கள் இன்னைக்கும் என் மேல ரொம்ப பெரிய பாசமா இருப்பாங்க. அங்க 2 வருஷம் இமாமத்து பண்ணேன். அப்போ லால்பேட்டை அப்துல் ஹசரத் அவ எனக்கு உஸ்தாதை போட்டு நான் பைலாவி ஓதியிருக்கிறேன். அவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை 2-3 தடவை அங்க வந்திருக்காங்க. அந்த பக்கத்துல பயானுக்கு வரும்போது இருமேனிக்கு வந்து என்ன பண்றான் பாப்பா கொண்டு வரும்போது 2 மூணு தூங்கிட்டு இருந்தேன். நல்லா இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்கியப்பா, கல்வியெல்லாம் வீணா போயிடுவேன்னு சொல்லிட்டு தரிசில கொண்டு வந்து ரியாலஜி நான்லயே நம்ம ஓதன மாசாவிலேயே வேற எங்கேயும் கூப்பிட்டு தான் நான் போயிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா இருமேனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வேற எங்கேயும் கூப்பிட்டு தான் நான் போயிருந்திருக்க மாட்டேன். ஓதன மாசான்னு கூப்பிட்டதுனால வந்தேன். உன்னை முதல்ல சேர்த்திருப்பேன், ஆனா நீ தரிசியில் போகும்போது 6 5 ஓதனவெல்லாம் உன்னை வாடா போடாண்டு உடனே உஸ்தாதா போட்டா அது ஒரு கண்ணியமா இருக்காது. அதனால கொஞ்சம் 2 வருஷம் கழிக்கிட்டுமேனு விட்டா நீ கிடந்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 1 உஸ்தாதா சேர்த்தாங்க. அங்க ஒரு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா மேலப்பாளையம் அலியா மாரசால ஒரு 4 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாவியாவில் ஒரு 3-4 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த வருஷம் சென்னைக்கு வந்து 2001